Every time darkness tries to rise, there emerges a light that is fierce, divine, and full of power. A light that protects, uplifts, and restores the balance in the world. Tonight, our stage turns into a battlefield of good and evil where courage meets cruelty and devotion meets destruction. It is the story of the goddess Durga, the destroyer of the demon Mahisasura. This performance is not just a story, it's a celebration of strength, faith, and the unstoppable spirit of womanhood. So get ready to witness the graceful blend of powers with rhythm and devotion. காட்சி 1. மகிஷாசுரனின் தவமும் வரமும். பண்டைய காலத்தில் மகிஷாசுரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அவன் மிகவும் வலிமையானவன். இன்னும் வலிமை பெற வேண்டும் என்று நினைத்தான். அதற்காக அவன் கடுமையான தவம் செய்கிறான். பிரம்மதேவா, உன்னை அடையாமல் நான் எழுந்திருக்க மாட்டேன். எனக்கு வரம் தரும் வரை நான் தவம் செய்வேன். அண்ணா மகிஷாசுரா, நீண்ட நாளாக உண்ணாமலே இருக்கிறாயே, இப்படி கடினமான தவம் செய்ய வேண்டுமா? நான் எல்லா உலகத்தையும் ஆள விரும்புகிறேன். அதற்கு வரம் தேவை. மகிஷாசுரா, உன் தவ முயற்சி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. சொல், என்ன வரம் வேண்டும்? பிரம்மதேவா, எனக்கு சாகா வரம் வேண்டும். காலச்சக்கரத்தின் அடிப்படையில் அப்படி ஒரு வரம் தர இயலாது. அப்படி என்றால் என்னை எந்த ஒரு ஆணோ அசுரனோ மிருகமோ கொல்ல முடியாத வரம் வேண்டும். சரி மகிஷாசுரா, உன் தவத்தின் பலனாக அந்த வரம் உனக்கு கிடைத்தது. ஆனால் ஒரு பெண் உன்னை கொல்ல முடியும். ஒரு பெண்ணால் என்னை எதையும் செய்ய முடியாது. நன்றி பிரம்மதேவா. அண்ணா மகிஷாசுரா, நீ பெரிய வரம் பெற்றாயாம் என்று நான் கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆம், பிரம்மா எனக்கு வரம் தந்தார். எந்த ஒரு ஆணோ அசுரனோ மிருகமோ என்னை கொல்ல முடியாது. அப்படி என்றால் இனி உன்னை எவராலும் வெல்ல முடியாது. அண்ணா, நாம் இப்போது தேவர்களின் நாட்டை கைப்பற்றலாமா? ஆம், இப்போது நாம் தான் உலகத்துக்கே ராஜாக்கள். அனைவரும் நம்மை கண்டு பயந்து ஓட வேண்டும். ஜெய் மகிஷாசுரா, ஜெய் அசுர ராஜா. நீ எங்கே சென்றாலும் ஜெயம் உன்னுடையதண்ணா. இனி மகிஷாசுரன் பெயர் 3 உலகத்திலும் ஒலிக்கட்டும். ஜெய் மகிஷாசுரா, ஜெயம் ஜெயம். இவ்வாறு மகிஷாசுரன் மிகுந்த ஆணவத்துடன் உலகத்தையே ஆட்சி செய்ய ஆரம்பித்தான். நான் மகிஷாசுரன். என்னை யாராலும் வெல்ல முடியாது. இன்று முதல் தேவலோகம் என் ஆட்சிக்குள். ஐயோ, அவன் நம்மை விரட்டி விட்டான். நாம் எங்கே போவது? எங்கள் எல்லா சக்திகளும் குன்றிவிட்டது.
மகிஷாசுரனை வெல்ல எங்களால் முடியவில்லை. அவன் அகம்பாவம் மிக அதிகம். அவனை வெல்ல ஒரே வழி சக்தி ஒன்றிணைய வேண்டும். ஆம், நாம் பிரம்மா, விஷ்ணு, சிவனை நாடுவோம். காட்சி 2. தேவர்களின் பிரார்த்தனை. ஓ பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமானே, நாங்கள் உங்களை நாடுகிறோம். மகிஷாசுரன் உலகை அழிக்கிறான், எங்களை காப்பாற்றுங்கள். அவர்களின் பிரார்த்தனை கேட்டு தெய்வங்கள் மூவரும் தோன்றினர். தேவர்களே, நீங்கள் துயரத்தில் இருப்பதை நான் உணர்கிறேன். கவலைப்படாதீர்கள். மகிஷாசுரனின் அநியாயம் நீண்ட நாட்கள் நீடிக்காது. நாம் ஒவ்வொருவரின் சக்தியையும் ஒன்றிணைக்கலாம். அந்த சக்தி ஒரு தெய்வீக உருவமாக தோன்றும். அக்னியின் வெப்பம், வாயுவின் வேகம், இந்திரனின் மின்னல், இவை அனைத்தையும் சேர்த்து நான் உருவாக்குகிறேன். அவள் சக்தியின் வடிவம், வீரத்திற்கும் கருணைக்கும் சின்னம். காட்சி 3. துர்கா தேவியின் தோற்றம். नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि कल्मषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जय जय जप्य जये जय शब्द परस्तुति तत्पर विश्वनुते भण बण भिञ्जिमि भृङ्कृतनूपुर सिञ्जित मोहित भूतपते नटित नटार्ध नटी नटनायक नाटित नाट्य सुगानरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते गिरिनन्दिनि नन्दितमेदि
वन्दनुते गिरिवरविन्द्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते அந்த ஒளியிலிருந்து தோன்றினாள் துர்காதேவி. வலிமை, ஆன்மீக சக்தி, பாதுகாப்பு, உயிர் சக்தி, தாய்மை, நீதி, தைரியம், பவித்திரம், ஞானம் ஆகிய வடிவங்களில் அவதரிக்கிறாள் துர்காதேவி. தேவர்களின் நம்பிக்கை இன்று உயிர் பெற்றது. வருக துர்காதேவி. இனி தீமைக்கு இடமில்லை. துர்காதேவி உலகை காப்பாற்றுவாள். தேவி, உலகையே ஆட்டி படைக்கும் மகிஷாசுரனை வதம் செய்து உலகத்தையும் காப்பாற்ற உன்னால் மட்டும்தான் முடியும். அவள் முகம் சூரியனைப் போல பிரகாசிக்கிறது. அவளது பார்வையில் புயலின் வீரமும் மலரின் கருணையும் கலந்திருக்கிறது. இவள்தான் நம் நம்பிக்கை. நம் தேவராஜ்யம் மீண்டும் நிலைநாட்டப்படும். நான் தீமைக்கு எதிராக வந்துள்ளேன். நான் அவனை அழித்துவிட்டு தர்மத்தை நிலைநாட்டுவேன். செல் துர்கை, உன் வீரத்தால் உலகம் அமைதி பெறட்டும். காட்சி 4. மகிஷாசுரனின் அகம்பாவம். அண்ணா, உன்னை கொல்ல துர்காதேவி வருகிறாளாம். ஒரு பெண்ணா என்னை வெல்ல வருகிறாளாம்? என்னை வெல்ல யாராலும் முடியாது. நான் அனைவருக்கும் மேலானவன். மகிஷாசுரா, உன் அகம்பாவம் அழிவை தரும். உன் தீமையால் பலர் துன்பப்படுகிறார்கள். நிறுத்து உன் அராஜகத்தை. நான் இம்மூ உலகத்திற்கும் அரசன். நீ யார் எனக்கு கட்டளையிட? நான் சிவன், பிரம்மன், விஷ்ணு ஆகிய 3 சக்திகளின் வடிவம். உன்னை அழித்து இவ்வுலகில் அமைதியையும் நீதியையும் நிலைநாட்டுவேன். காட்சி 5. போர். வானம் அதிர்ந்தது, மின்னல் மின்னியது, பூமி குலுங்கியது. துர்காதேவி தன் ஆயுதங்களால் மகிஷாசுரனுடன் போரிட ஆரம்பிக்கிறாள். நான் யாருக்கும் அடிமை அல்ல. என்னை யாராலும் வெல்ல முடியாது. மகிஷாசுரன் பல வடிவங்கள் எடுக்கிறான். முயல், யானை, மனிதன் என அவன் மாறிக்கொண்டே இருக்கிறான்.
ஆ! ஆ! 'உன் வலிமை உன் தீமையில் இருக்கிறது. என் வலிமை என் உண்மையிலும் சக்தியிலும் இருக்கிறது. நீ எந்த வடிவம் எடுத்தாலும் உண்மை சக்தி வெற்றியை பெறும். 9 நாட்கள் கடுமையான போருக்கு பிறகு 10ஆம் நாளில் துர்காதேவி தனது திரிசூலத்தால் மகிஷாசுரனை வென்றாள். कुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्.